சார் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா பீச் ரெசார்ட் ஃபிளாட்ஸ் தான் நம்மளோட நேம் வச்சிருக்கோம். ஸ்ரீவாரி எஸ்எஸ் கம்பெனில நம்ம பீச் ரெசார்ட் ஃபிளாட்ஸ் தான் இதோட நேமே வச்சிருக்கோம். பிளஸ் டீச்சர்ஸ் காலனி. டீச்சர்ஸ் காலனி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைட்டுக்குள்ள வந்த உடனே ஃபுல் அண்ட் ஃபுல்லா கேட்டட் கம்யூனிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல்லா கேட்டட் கம்யூனிட்டி கொடுத்து பெரிய ஆர்ச் ஒன்னு போட்டு வெல்கம் பண்றீங்க. ஆர்ச் வெல்கம் அண்ட் அது இல்லாம ரெண்டு பெரிய கேட் போட்டு இது பண்றீங்க. ரெண்டு பெரிய கேட் போட்டு நம்ம மெயின்டனன்ஸ் பண்றோம். பிளஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரெத்தான 40 அடி தார் ரோடு கொடுத்துருக்கோம் சார். எவ்வளவு பெரிய தார் ரோடு பாத்தீங்களா? இவ்வளவு பெரிய தார் ரோடு 4 வழி சாலை மாதிரி இருக்கே சார். உள்ள பெருசா 40 அடி தார் ரோடு கொடுத்துருக்கோம். வெறும் 900 ரூபாய் கொடுக்குறோம். 900 வெறும் 900 ஸ்கொயர் ஃபீட் ரேட். ஓகே சோ 651 இன்டு 50 ரூபாய் மைனஸா சார்? ஆமா சார். 32,000 டிராப் ஆகுது சார். கண்டிப்பா சார். குத்தலாமா? இப்ப 5,84,000 சொல்றீங்க. 5,50,000 குத்தா குத்துருவீங்க. ஸோ லைட் ஹவுஸ் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியர்பைலே இருக்கும். ஸோ லைட் ஹவுஸ் பக்கத்துலேயே இருக்குது நம்மளோட சைட்டு. இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிறதுக்கு விரும்பலை. அண்ட் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் நம்ம அதானியோட போர்ட் வரப்போகுது. அதனால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் தான் ஒழிய டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ வணக்கம் மக்களே, நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சைட் வாங்கணும் சொல்லி பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு சைட்டுக்கு வந்திருக்கோம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஒரு இடம் வாங்குறோம் போது பேங்க் லோனை நம்பி போவோம். இஎம்ஐன்னு சொல்லி எக்ஸ்ட்ராலாம் கட்ட சொல்லுவாங்க. அதெல்லாம் வேவர் பண்ணி ரொம்ப 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 கம்மி ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க போகிறாங்க. யாரா நம்மளோட ஸ்ரீவாரி ரியல் எஸ்டேட் சாரை மீட் பண்ணுறோம். ஆரோக்கியம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சார். என்ன சார் நம்ம பழைய கார்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லேண்ட் வந்து போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கண்டிப்பா சார் கிளம்பி வந்துட்டோம். கண்டிப்பா சார். இங்க என்ன ஆஃபர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு, என்ன ரேஞ்சுக்கு மக்கள் கொடுக்கலான்னு இருக்கீங்க சார்? இது வந்து பாத்தீங்கன்னாக்கா பீச் ரெசார்ட் ஃபிளாட்ஸ் தான் நம்மளோட நேம் வச்சிருக்கோம். ஸ்ரீவாரி எஸ்எஸ் கம்பெனில நம்ம பீச் ரெசார்ட் ஃபிளாட்ஸ் தான் இதோட நேமே வச்சிருக்கோம். பிளஸ் டீச்சர்ஸ் காலனி. டீச்சர்ஸ் காலனி. ஆமா. பட் டீச்சர்ஸ் மட்டும் தான் கொடுப்பீங்களா? எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா? எல்லாருமே தான் சார் கொடுக்குறோம். எல்லாருமே. இங்க வந்து டீச்சர்ஸ் நிறைய பேர் வாங்குறாங்க. டீச்சர்ஸ் கிளப் ஹவுஸ் கட்ட போறாங்க, டீச்சர்ஸ் ரெசார்ட் கட்ட போறாங்க. எல்லாமே இந்த இதுக்குள்ள வரப்போகுது இப்போ. சூப்பர் சார். வீடியும் தாண்டி நம்ம ரெசார்ட் வேணாலும் கட்டி கட்டிக்கலாம், அவங்க வீடும் கட்டிக்கலாம், எது வேணாலும் கட்டிக்கலாம் சார். ஓகே. இப்போ ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஈசிஆர் ஓஎம்ஆர் சைடு தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெசார்ட் அப்படி. ஆமா, ஈசிஆர் ஓஎம்ஆர் கேளம்பாக்கம் அந்த சைடு தான். அந்த சைடு தான் பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் தான் அங்க கொடுத்தாங்க. அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோடி கணக்குல ஆயிடுச்சு. ஆமா, அதெல்லாம் அந்த ரேட்டுக்கு போமா, அதெல்லாம் ஏறுமா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு நம்ம விட்டுட்டோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அது எங்கேயோ போயிடுச்சு. கண்டிப்பா அதே கான்செப்ட்ல தான் இங்க வந்து இன்னைக்கு நார்த் சென்னையில டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. சூப்பர் சார். பழையற்காடு பீச் நம்ம சைட்டுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். 5 கிலோமீட்டர்ஸ் தான். கரெக்டா 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். 10 நிமிஷம் டிராவல். 10 நிமிஷம் டிராவல். ஓகே. நீங்க நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஃபேமிலியோட பா இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்துருச்சுப்பா, சாயந்தரம் ஃபேமிலியோட எங்கன்னா வெளில போவோம்பா அப்படின்னு. நம்ம சைட்டை வாங்கிட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை இல்லை, திங்கக்கிழமையா இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் சரி, டெய்லி சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணால் பீச்சுக்கு போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு எப்போனாலும் அவங்க வரலாம் சார். அவங்க இங்கே ஒரு ரெசார்ட்டோ வீடோ கட்டி வச்சுட்டாங்கன்னா வீக்கெண்ட்ல நல்ல செம்மையா வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். சூப்பர். அதாவது பழையற்காடு பீச்னாலுமே டூரிஸ்ட் பிளேஸ் இன்னைக்கு. ஆமா சார். போட்டிங் ஐலாண்ட் வேற வந்துருச்சு. ஐலாண்டு, ஃபிஷ் ஃபுட் நிறைய பேர் ரீல்ஸ்ல பார்த்துருப்பீங்க. எல்லாமே வந்துருச்சு. ஓகே சார். என்ன ஸ்கொயர் ஃபீட் சார் நம்ம கொடுக்க போறோம் சார்? இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்கொயர் ஃபீட் யாருமே கொடுக்க முடியாத வெளியில நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது ஏன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு அம்யூனிட்டிஸ் நிறைஞ்சது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட்ல எவ்வளவு அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம். என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்கு சார்? முதல்ல வந்து நான் சைட் அம்யூனிட்டிஸ் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் பிரைஸ் சொல்றேன். எனக்கு முதல்ல பிரைஸ் சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், அது ஒண்ணுமே இருக்காது. இவ்வளவு அம்யூனிட்டிஸ் சொன்னாதான் நான் வந்து இவ்வளவு கொடுத்துட்டு அங்க இந்த பிரைஸ்க்கு தரேன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. இவ்வளவு அம்யூனிட்டிஸ் வந்து எந்த சைட்லயுமே யாருமே கொடுக்க மாட்டாங்க சார். அவங்க வெறும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரோடு போட்டிருப்பாங்க, காலியா இருக்கும் இடம். நான் நார்மலாவே சொல்லிடுறேன் சார். மற்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பிளாக் டாப் ரோட் போட்டிருப்பாங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அண்ட் தண்ணி வந்து பைப் வசதி கொடுத்துருப்பாங்க, அண்ட் செக்யூரிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. இதையும் தாண்டி நம்ம என்ன ஸ்பெஷலாக பண்ணுறோம் சார்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் முதல்ல இபி தேவை. இபி இபி லைன் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். எடுத்துட்டோம். இபி லைன் நம்ம எடுத்து வச்சிருக்கோம், நீங்க காட்டலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைட்டுக்குள்ள வந்த உடனே ஃபுல் அண்ட் ஃபுல்லா கேட்டட் கம்யூனிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல்லா கேட்டட் கம்யூனிட்டி கொடுத்து பெரிய ஆர்ச் ஒன்னு போட்டு வெல்கம் பண்றீங்க. ஆர்ச் வெல்கம். அது இல்லாம 2 பெரிய கேட் போட்டு இது பண்றீங்க. 2 பெரிய கேட் போட்டு உங்களுக்கு நம்ம சேஃப் அண்ட் செக்யூரா காம்பவுண்ட் வால் போட்டு உங்களுக்கு ஃபென்சிங் போட்டுட்டு கேட்டட் கம்யூனிட்டி கொடுக்குறோம். சூப்பர் சார். இதையும் தாண்டி 24x சர்வீஸ், செக்யூரிட்டி சர்வீஸ் நம்ம கொடுக்குறோம். என்னன்னா இங்கே நாங்க ஒரு வீடு கட்டி கொடுத்து ஒரு ஃபேமிலியை வச்சுட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்ஸுக்குமே தென்னை மரமும் ஒரு மகாகனி மரமும் வச்சிருக்கோம். தென்னை மரம் மகாகனியா? 2 மரமும் வச்சிருக்கோம். மகாகனி ரேட் என்ன தெரியுமா சார்? இன்னைக்கு மகாகனில தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பர்னிச்சர்ஸ் எல்லாம். ஆமா சார், கண்டிப்பா சார். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வீட்ல ஒவ்வொரு பிளாட்டுக்கு வச்சிரோம். ஒரு பிளாட்டுக்கு ஒரு தென்னை மரம் ஒரு மகாகனி நீங்க வீடியோல காட்டலாம் சார். அதே நம்ம வச்சு கொடுத்துட்டு சொட்டு நீர் பாசனம் சார் நீங்க காட்டலாம். சொட்டு நீர் பாசனம் போட்டுட்டு நம்ம ஃபேமிலி வச்சுட்டு மெயின்டெனன்ஸ் பண்றோம். மெயின்டெனன்ஸ் நாங்க எந்த காஸ்ட் வாங்குறது இல்ல. சூப்பர். 24/7 செக்யூரிட்டி
சர்வீஸ் இருக்கு. ஓகே. நம்ம சைட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அமிடிஸ் நீங்க கேட்டீங்க. ஆமா. உங்களுக்கு தென்னை மரம் வச்சிருக்கோம், மகாகனி மரம் வச்சிருக்கோம் சொல்லியிருக்கோம். அது சொட்டு நீர் பாசனம் போட்டு நம்ம மெயின்டெனன்ஸ் பண்றோம். பிளஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரெத்தான 40 அடி தார் ரோடு கொடுத்துருக்கோம் சார். எவ்வளவு பெரிய தார் ரோடு பாத்தீங்களா? இவ்வளவு பெரிய தார் ரோடு 4 அடி சாலை மாதிரி இருக்கே சார். அப்படிதான் சார் இருக்கும். 40 அடி தார் ரோடு கொடுத்துருக்கோம். இந்த தார் ரோடு கூட பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல எங்க இருக்கு, நம்ம ஹைட் தூக்கிட்டு கடைசி வரைக்கும் போட்டுருப்போம் சார். ஓகே ஓகே ஓகே. எண்ட் டு ஹெண்ட் போட்டுருப்போம். ஏன்னு கேட்டீங்கன்னா மழை பெஞ்ச வரை அது கரையாது. சூப்பர் சார் சூப்பர் சார். பாதி கேப் விட்டு போட்டுருந்தா மழை பெஞ்சா கரையும். ஆமா ஆமா. ஃபியூச்சர்ல அது யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்ம காட்டிடுறோம். ஓகே சார் ஓகே சார். அதுக்கப்புறம் 33 அடி தார் ரோடு, அப்புறம் 30 அடி தார் ரோடு, 24 எல்லா ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு சைஸ்ல நம்ம எல்லாமே நம்ம நீட்டா நம்ம சைட் பார்த்தா குவாலிட்டியா இருக்கும். நீட் அண்ட் குவாலிட்டியா இருக்கும். நம்ம சூப்பர் சார். நீங்க அப்படியே மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறதுலாம் ஒண்ணுதான். இவ்வளோதையும் சொல்லிட்டாரு, பீச் பக்கத்துல இருக்குன்ட்டாரு, இவ்வளவு அம்யூனிட்டி சொல்லிட்டாரு, இன்னும் ரேட்டை சொல்லி இருந்தா எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. சொல்றேன் மெயினா வந்துட்டு இந்த சைட்டுக்குள்ள ஒரு 6 மணிக்கு வந்தீங்கனாலுமே தெரியும் ஜெகஜோதியா லைட் இருக்கு சார். ஜெகஜோதியா எல்லாத்துலயுமே சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. எல்லா ஸ்ட்ரீட்டுமே சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம். ஓகே. அதனால வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு அம்யூனிட்டிஸ் நிறைஞ்ச சைட்டுக்கு எவ்வளவு ரேட் கொடுக்கலாம் நீங்க சொல்லுங்க சார். 1500 1800 அப்படிதான் சார் போயிட்டு இருக்கு. ஆனா வெளியில அப்படி போயிட்டு இருக்கு. ஓகே. ஆனா நம்ம இவ்வளவு நேரம் இந்த சைடுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 900 ரூபாய் கொடுக்குறோம். 900 வெறும் 900 ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட். ஓகே ஓகே. இதுலயே நாங்க per ஸ்கொயர் ஃபீட் 900னா நான் மினிமம் எடுத்துறோம். நீங்க 2500 தான் வாங்கணும், 1200 தான் வாங்கணும்னு ஏதாவது இது வச்சிருக்கீங்களா? அப்படி எல்லாம் எந்த ஒரு கண்டிஷன் நம்ம கிட்ட கிடையாது சார். கார்னருக்கு ஒரு ரேட், அப்புறம் ஈஸ்ட் ஃபேசிங் ஒரு ரேட், நார்த் ஃபேசிங் ஒரு ரேட், எதுக்குமே பிரைஸ் எக்ஸ்ட்ரா. கார்னர் வாங்குனாலும் அதே ரேட் கொடுக்குறீங்க? எல்லாமே ஒரே பிரைஸ் தான் சார். வேற மாதிரி தான் நாங்க. சூப்பர். ஏன்னா கார்னர் எல்லாமே சொல்லிட்டு கார்னர் பிளாட் வேணும் அப்படின்னா அடிஷனலா நீங்க வந்து per ஸ்கொயர் ஃபீட் 100 ரூபாய் 200 ரூபாய் அப்படின்னு கண்டிப்பா சார் கண்டிப்பா டிமாண்ட் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்க எதுதாலுமே ஒரே பிரைஸ் தான். 900. இதுலயே பாத்தீங்கன்னா 3 ஆஃபர் கொடுத்துருக்கோம். என்னென்ன ஆஃபர் சார்? சரி, இந்த ஆஃபர்லாம் சொன்னா நீங்க பேஜார் ஆயிடுவீங்களா? பேஜார் சொல்லுவா சொல்லுங்க சார். நான் பேஜார் ஆகணும், என் மக்களுக்கு பேஜார் ஆகணும் சார். அவங்களுக்கு பிடிக்கணும் சார். இவன் இங்க இருந்து பாருங்க, நம்ம சென்னையில எங்க இருக்கிற ஒரு மூலையில இருக்கோம். இன்னும் பழையவேற்காடு போய் வீடியோ போடுறானா அது ஒர்த்தா, நம்ம போய் வாங்கலாமா, அவங்க நம்பிக்கையா உட்காந்து பாப்பாங்க. கண்டிப்பா சார். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லிடுங்க, நாங்க பேஜார் ஆக ரெடி. கண்டிப்பா சார். நாங்க என்னென்ன ஆஃபர் கொடுக்குறோம்னு பாத்தீங்கன்னா இதே வந்துட்டு ரெடி கேஷ் ஒரு கிளைண்ட் வர்றாங்கன்னு நினைச்சீங்களா? ரெடி கேஷ் நான் ஒரு 600 ஸ்டார்டிங் என்ன சார்? 600 650 நம்ம கிட்ட இந்த சைஸ் 651 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 651 700 800 900 1000 எல்லா சைஸ்லயும் இருக்கு. 2400 எல்லாமே இருக்கு சார். நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். சரி சார், நான் 651 எடுக்கிறேன் சார். நீங்க மினிமம் 651 ஸ்கொயர் ஃபீட் எடுத்தீங்கன்னாக்கா 5,85,000 ரூபாய் வரும் சார். 5,85,000 ரூபாவா? உடனே கேட்டீங்கன்னா என்னால கொடுக்க முடியாது சார். அதுதான் சார், நீங்க கிட்ட கேஷ் இருந்தா மொத்தமா கொடுத்தீங்கன்னா இதுலயே நாங்க ஒரு 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்றோம். ஓ, 5,81,000 கொடுத்தா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்றீங்க? 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு 850 ரூபாய் தரோம் சார். என்ன சார் சொல்றீங்க? ஒரு நிமிஷம் சார், நான் கணக்கு போட்டு பாத்துறேன். சோ 651 இன்டு 50 ரூபாய் மைனஸ் சார். ஆமா சார். 32,000 டிராப் ஆகுது சார். கண்டிப்பா சார். குத்தலாமா? இப்ப 5,84,000 சொல்றீங்க, 5,50,000 கொடுத்தா குத்துருவீங்க? அத குத்துறோம். ஓகே. ஏன் தானி இன்னொன்னு இருக்கு? அதையும் தானி இன்னொன்னு. அது என்ன சார்? ரெடி கேஷ் கொடுத்தா 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஆமா. இன்னொரு ஆஃபர் என்னன்னா ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா, ஈசி எல்லாமே ஃப்ரீயா பண்றோம் சார். என்ன சார் சொல்றீங்க? எல்லாத்தையும் அடிஷனலா கேட்பாங்களே சார்? அதெல்லாம் கிடையாது நம்ம கிட்ட. எதுவுமே கிடையாது. வேற மாதிரி ஆஃபருங்க. சான்ஸே இல்ல. வேற மாதிரி தான் தரோம் சார், தரோம் வேற மாதிரி. நல்லா இருக்கு. இப்போ ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் இந்த லேண்ட் வாங்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட் வந்துருவாங்க. கண்டிப்பா. பட் ஆனா எங்களால வந்து உடனே இந்த 5,30,000 கொடுக்க முடியாது சார். அதுக்கு ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்களா? இந்த 5,80,000 கொடுத்தாங்கன்னா இந்த ஆஃபர் கொடுக்குறோம் சார். ஓகே. அடுத்து 50-50 ஆஃபர் ஒன்னு வச்சிருக்கோம். 50-50யா? கண்டிப்பா. பிஸ்கட் பாக்கெட் ஃப்ரீயா சார்? பிஸ்கட் பாக்கெட் இல்ல சார், லேண்டே ஃப்ரீயா உங்களுக்கு. லேண்டே ஃப்ரீயா சார்? என்ன சார் சொல்றீங்க? எனக்கு புரியல சார். சார் 50-50 ஆஃபர் என்னக்கா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் தேவையில்ல. சரி சார். சரிங்களா? அப்புறம் வந்துட்டு சேலரி ஸ்லிப் தேவையில்ல. ஓகே. அப்புறம் வந்து மாச சம்பளம் வாங்கணும்னு அவசியம் இல்ல. ஓகே. அவங்க கூலி வேலை செஞ்சாலும் சரி, அவங்க காய்கறி கடை வியாபாரம் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி சார். டெய்லி சம்பாதிக்கிறாங்களா, கூலி வேலை செய்ய டெய்லி வருமானம் வருதா, அவங்களுக்கு தான் சார் இந்த 50-50 ஆஃபர் கொடுத்துருக்கோம். 50-50 ஆஃபர்னா என்ன ரிவீல் பண்ணிருங்க சார். என்னால முடியல சார். முடியலீங்களா? ஆமா, இதுதான் சார். இப்போ 651 ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 900 ரூபாய் சொல்லிருக்கோம். ஆமா சார், 900 ரூபாய். அதுல பாதி அமௌண்ட் அவங்க பே பண்ணிடணும் சார். பாதி அமௌண்ட் அப்படின்னா சார் அப்படி போட்டா 2,92,000 வருது சார். ஆமா சார், 2,92,000 ரூபாய் அவங்க கட்டிட்டாங்கன்னா பேலன்ஸ் 2,92,000 ரூபாய் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நாங்க 24 மாசம் நரியட்ல தருவாங்க. 24 மாசமா? 2 வருஷம் தானே சார்? போங்க சார். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா நல்லா இருக்கும் சார். நாங்களே கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருப்போம். கண்டிப்பா. அது வந்து இன்னொரு 2 வருஷம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இதா இருக்கும். இன்னொரு 1 வருஷம் இன்க்ரீஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும் சார். 40 மாசம் தரேன் சார். 40 மாசமா? கண்டிப்பா சார். வட்டி கிட்டி கேப்பீங்களா? நோ வட்டி. நோ வட்டி.
வட்டி இல்ல இஎம்ஐ கட்டுங்க. வட்டி இல்ல இஎம்ஐ கண்டிப்பா. வெறும் 2,92,000 இருந்தாலே போதும். நம்ம 651 ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா பை பண்ணிக்கலாம். எங்கன்னா நம்மளோட ஸ்ரீவாரி ரியல் எஸ்டேட்ல பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 40 மாசம் டைம், மந்த்லி என்ன அமௌண்ட்டோ கொடுக்கலாம். கரெக்டா சார்? நாங்க 100% குத்தம் தானே நீங்க ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க அப்பனா? இல்ல சார், அதுலயும் ஒரு ஆஃபர் வச்சிருக்கோம். அதுல என்ன சார் ஆஃபர்? சார் பாதி அமௌண்ட் கட்டிறீங்க. ஆமா. பேலன்ஸ் அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 80% வரைக்கும் இஎம்ஐ தவறாம கட்டிட்டு வந்தீங்கன்னா சரி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நான் ஃப்ரீயா பண்றோம் சார். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. ரிஜிஸ்ட்ரேஷன் 80% கட்டினாலே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துறீங்க. பெர்சன்டேஜ் இவங்க கரெக்டா தவறாம கட்டினாலும் இப்பதான் எனக்கு உண்மையிலே பேஜாராகுது சார். அப்படிங்களா? கண்டிப்பா வேற மாதிரி. ஏன்னா 100% பண்ணாதாங்க ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணுவாங்க. பட் ஆனா நம்ம ஸ்ரீவாரி ரியல் எஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா 80% பண்ணாலே போதும். உங்களோட பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு அவங்க எப்படி நம்பிக்கை நாணயமா கொடுக்குறாங்களோ நீங்களும் அதே மாதிரி நம்பிக்கையா கரெக்டா மாசம் டியூ கட்டா மட்டும் போதும். என்ன சார்? கரெக்டா? கண்டிப்பா கட்டிட்டாங்கன்னா அவங்க சொத்து அவங்களுக்கு சொந்தமாயிடும். அவ்வளவுதான். சூப்பர். வேற மாதிரி ஆஃபர் சார். இதையும் தாண்டி இன்னொரு ஆஃபர் இருக்கு. இதையும் தாண்டியா சார்? தண்ணி தான் கொடுத்துருங்க சார். பேஜாராகுது சார் ரொம்ப. இதுவும் தாண்டி எனக்கு இல்ல சார், எனக்கு பேங்க் லோன் பண்ணி கொடுன்னு கேட்டாலும் 80% பேங்க் லோன் பண்றோம். 80% பண்ணி கொடுத்துடலாம். 80% அதுவும் நம்ம பண்ணிடுறோம். அதுவும் நம்ம பண்ணி தரோம். வர மாதிரிங்க. இதுக்கு மேல என்னங்க வேணும்? ஒன்னே ஒன்றாங்க. உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்றான் பாருங்களேன். நீங்க எல்லாம் கிளம்பிங்க வாங்க. உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்ல வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா இடம் தரோம், 80% லோன் தரோம், 50-50 ஆஃபர் தரோம். மொத்தமா வாங்குறீங்களா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா per ஸ்கொயர் ஃபீட் 50 ரூபா டிஸ்கவுண்ட் தரோம். எல்லாத்தையுமே தர்றவங்க தான் நம்ம ஸ்ரீவாரி ரியல் எஸ்டேட். எங்கன்னா நம்மளோட பழவேற்காடு பீச்சுக்கு பக்கத்துலயே within 10 minutes வந்து பாத்தீங்கன்னா டிராவல் இருக்கு சார். இங்க ரயில்வே ஸ்டேஷன் ஏதாவது பக்கத்துல இருக்குதா சார்? பக்கத்துல மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் அக்சஸ் பண்ணி எவ்வளவு நேரம்? ஒரு 20 நிமிஷத்துல போயிடலாம். 20 minutes தான். 20 மினிட்ஸ்ல சூப்பர். பஸ்லாம் பஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி ஒரு 5 நிமிஷத்துக்கு பஸ் 24/7 பழவேற்காடு டு போயிட்டு வந்துட்டே தான் இருக்கு. எல்லா ஏரியால இருந்து பஸ் வந்து சார். நீங்க பஸ்ஸே காட்டலாம். நீங்க அப்படியா? நம்ம ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா இங்க மெயின்ல, அந்த பஸ் ஸ்டாப் விட்டு இறங்கி ஒரு 200 மீட்டர் உள்ள வந்தாலுமே ஃபுல்லா வீடுங்க இருக்கும். ஓகே பக்கத்துலயே நம்ம சைட் அமைச்சு கொடுத்தோம். சூப்பர் சார். நானுமே ஆக்சுவலி வந்தேன். மெயின் ரோட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 400 கிலோமீட்டர் கிடையாதுங்க. 400 மீட்டர்லயே வந்து சைட் வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. இறங்கி நம்ம வாக்கப்லயே வந்துடலாம். சூப்பரான சைட்டுங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்க்ரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் சார். எனக்கு இன்னொரு ஃபேவர் ஒன்று பண்ணணும் சார். எங்கள் மக்கள்லாம் வந்து பார்க்கறதுக்கு ஏதாவது வழி பண்ணுறோமா சார்? இப்போ வந்து வீக்கெண்ட் வராங்க, ஃபேமிலியோட வந்து பார்க்குறாங்க, புக் பண்ணுறாங்க. அதுக்கு ஏதாவது நம்ம சைட்லேருந்து ஏதாவது கண்டிப்பா சார். நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியா டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி எத்தனை பேர் வந்தாலும் சரி நாங்கள் ஃப்ரீயாகவே வந்து கேப் ப்ரொமோட் பண்ணுறோம். கேப் கொடுத்துடலாம் சார். சூப்பர் சார். ஒரு 10,000 ரூபாய் கையில் எடுத்து வந்தால் போதும் சார். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா புக் பண்ணலாம் சார். பிடிக்கலன்னா எதுவுமே நாங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணிடுவோம். ₹1 பே பண்ணலாம் சார். சூப்பர் சார். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஸோ வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நேராக வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப 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 ஒரு நல்ல சைட்டு. இந்த பட்ஜெட்டுக்கு எங்கன்னா கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்த வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருப்போம். ஈசிஆர், கோவளம் அந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசார்ட் ரெண்டே வந்து பார்த்தீங்கன்னா பர் டேக்கு 10,000 20,000 பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதை விட கம்மி இஎம்ஐல நீங்கள் உங்களோட ஓன் லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் யார் தராங்கன்னா நம்மளோட ஸ்ரீவாரி ரியல் எஸ்டேட். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்காங்க, மறக்காம செக்இன் பண்ணி பாருங்க. ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டியோட கொடுக்குறாங்க, இவ்வளோ அம்யூனிட்டிஸோட கொடுக்குறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் சார் சொல்ல வந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நானே உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். அப்படியே ஜூம் பண்ணி அங்கே பாருங்களேன். ஸோ லைட் ஹவுஸ் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியர்பைலே இருக்கும். ஸோ லைட் ஹவுஸ் பக்கத்துலேயே இருக்குது நம்மளோட சைட்டு. இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிறதுக்கு விரும்பலை. அண்ட் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் நம்ம அதானியோட போர்ட் வரப்போகுது. அதனால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் தான் ஒழிய டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நீங்கள் ஃபியூச்சரை நினச்சி இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு நல்ல லேண்டு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சைட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான சைட்டாக இருக்கும். ஸோ நம்மளோட சைட்டை டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ட்ரீம் லேண்டை உடனே புக் பண்ணிக்கோங்க. அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில். எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அதையும் தாண்டி இங்கே நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னெல்லாம் டெவலப்மெண்ட்லாம் இருக்குது இந்த இடத்துல? கண்டிப்பா சார். ஒரு சைட்ல ஒரு இடத்துல நம்ம ஒரு இடம் வாங்குறோம்னாலுமே அந்த இடத்துல என்ன டெவலப்மெண்ட் ஆகும்னு பார்த்து தான் அது வாங்கணும். கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர்ல பண்ணுங்க. இப்போ நான் இது வாங்கணும் அப்படின்னா என்னெல்லாம் டெவலப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு சார்? கண்டிப்பா சார், நல்ல ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்க. இதுக்கு வந்து பார்த்தா இந்த இடம் வந்து வாங்கினாங்கன்னா இங்க என்ன டெவலப்மெண்ட்னா அவங்களுக்கு ஒரு 5 வருஷத்துல டபுள் ட்ரிபிள் தான் சார். டபுள் ட்ரிபிள் கண்டிப்பா. வாங்கின ஸ்கொயர் ஃபீட் வர டபுள் ட்ரிபிள் ஆயிடும். கண்டிப்பா சார். 5 இயர்ஸ்ல டபுள் ட்ரிபிள் தான். சூப்பர் சார். இன்னொன்னு அவங்க வந்துட்டு இங்க வந்து காட்டேஜோ வில்லாவோ தனியா வீடு கட்டணுமோ எது வேணாலும் கட்டிக்கலாம் சார். கட்டிக்கலாம், தாராளமா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு வரலாம். ஓகே. அவங்க மந்த்லி இன்கம் இதுல வரும். இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா பொன்னேரி ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி. சிட்டி. ஆமா, எல்லாருக்குமே தெரியும். அது அப்புறம் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுல தான் மகேந்திரா வேல் சிட்டி இருக்குதுன்னு நினைச்சுட்டு இருக்காங்க. ஆமா சார், அங்கதானே சார். அதோட phase 2 இது வந்து பெருசு. அதோட இது பெரிய மகேந்திரா வேல் சிட்டி. அப்படியே எங்கயா? பொன்னேரியிலயா? கண்டிப்பா. இங்க இருந்து ஒரு 15 நிமிஷம் டிராவல் தான். ஓகே. அது அக்சஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் சார். மீஞ்சூர் ஒரு
சேட்டலைட் சிட்டி உருவாயிட்டு இருக்கு இப்போ. ஓகே ஆமா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிச்சு சேட்டலைட் சிட்டியா உருவாயிட்டு கண்டிப்பா கண்டிப்பா. இந்த பக்கம் மீஞ்சூர் இருக்கு 20 மினிட்ஸ்ல. இந்த பக்கம் எடுத்தா பழையர்காடு பீச். ஓகே டூரிஸ்ட் பிளேஸ், போட்டிங் இருக்கு, ஐலாண்ட் தீவு இருக்கு. இது எல்லாமே டூரிஸ்ட் பிளேஸ். இப்போ வெல் டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட். சூப்பர் சார். நம்ம இண்டிவிஜுவல் வீடு கட்டி நீங்க இருக்கனால இருக்கலாம், இல்ல ரெசார்ட் மாதிரி கட்டி ரெண்டல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாலும் ஒரு சூப்பரான லேண்ட் சார். நான் ஒரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதானி போர்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு சார். ஓ அப்படியா? இன்னத்துல தான் ரெடி ஆகுதா? காட்டுப்பள்ளி துறைமுகம். ஓகே ஓகே 5 கிலோமீட்டர்ஸ் 5 கிலோமீட்டர்ஸ். ஓகே மகாபலி பூஞ்சேரி மகாபலிபுரத்துல இருந்து சிபிஆர் அவுட்டர் ரிங் ரோடு வருது. ஆமா ஆமா ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேற லெவல்ல, அதாவது சார் அதெல்லாம் வந்து இன்னும் லேண்டோட பிரைஸ் வந்து எங்கயோ போய்டுமே சார். நான் சொன்னேன் 5 இயர்ஸ்ல வந்துட்டு டபுள் ட்ரிபிள் ஆவறதுக்கு. ஓகே 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 இதுதான் விஷயம். சூப்பர் சார். வேலை முடிய போகுது. அதானி போட்டு உள்ள வந்துட்டு அவங்க இறங்கிட்டாங்க. வேலை முடிய போகுது. லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்புகள் உண்டு. சூப்பர் சார். அதனால பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் டெவலப்மெண்ட். சூப்பர் சார். ஆமா சார். இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் லைவாவே. வாட்டர் ஒரு பிளாட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் டேப் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அப்படியா? தென்னை மரம் வச்சிருக்கோம், மகாகனி வச்சிருக்கிறோம். அதை மெயின்டைன் பண்றதுக்கு சொட்டு நீர் பாசமும் வச்சிருக்கிறோம். அதுவும் இல்லாத ஒரு பிளாட்ஸ்க்கு வாட்டர் டேப் லைன் கனெக்ஷன் நம்ம பைப் லைன் கொடுத்துட்டோம்.